ஹாய் ஆல். நம்ம ஆஸ்டன் த்ரிங்க் பேக்ல ஆலிவேரா ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்றோங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நல்லா சன்ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி தாங்க ஆட் பண்றோம். நம்ம ஆஸ்டன் த்ரிங்க் பேக்ல 15 to 20 days ஆகுங்க. நம்ம ஒரு பேட்ச் ரெடி பண்றதுக்கு 20+ இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் நல்லா சன்ட்ரை பண்ணி பவுடர் பண்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுங்க. நம்ம இந்த இவ்வளோ ஆலிவேரா ஜஸ்ட் ஒன் பேட்ச் ஆஃப் ஏர் பேக் ரெடி பண்றதுக்கு தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் பேட்ச் ஆலிவேரா வந்து நாட் ஒன்லி ஹைட்ரேட் அண்ட் கண்டிஷன்ஸ் யுவர் ஹேர், நம்ம இச்சி ஸ்கேல்ப், டேண்ட்ரஃப், ஏர் ஃபால் எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துட்டு உங்க ஹேரை வந்து நல்லா ஒரு திக் அண்ட் ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம பேக்குக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பல்க் பேட்சா இப்போ ஏர் ஸ்ட்ரென்த்னிங் பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, பிஃபோர் டேவே நம்ம ஏர் வாஷ் பவுடர் போட்டு நல்லா ஏரை வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆயில் அப்ளை பண்ணாம இந்த ஏர் பேக்கை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு ஜஸ்ட் பிளெயின் வாட்டர்ல ஏரை கிளென்ஸ் பண்ணிடணுங்க. டிஃபரன்ஸை வந்து நீங்க ஒரு 2 washes நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க ரெகுலரா இது யூஸ் பண்ணும்போது கிரே ஹேர்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஒரு பிளாக்குக்கு ஒரு ஹேருக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கொடுக்குங்க. ஸோ கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது உங்க ஹேர் எப்பவுமே ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.